ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ஃபேஷியல் தாங்க சொல்ல போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபேஷியல் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக க்ளோவாக, எந்த ஒரு பிம்பிள்ஸும் இல்லாமல், டாட் ஸ்பாட் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கிறது தான் நம்ம ஃபேஷியல் பண்ணுறோம். அதையும் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். ரெண்டு பொருள் யூஸ் பண்ணி நல்லா அழகாக ஃபேஷியல் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை விட எஃபெக்டிவாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்டிவான டிப்பு தாங்க இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடிதண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியமான பொருளே இது. இப்போ முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பாடை வேக வச்சு அதை வடிகட்டி அப்புறம் தான் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ யாருமே அப்படி பண்ணுறதில்ல, எல்லாம் குக்கரில் வச்சு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இன்னுமே சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சோறை வடித்து தான் சாப்பிட்றாங்க. அப்படி உங்கள்கிட்ட வடிதண்ணி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நல்லா வேக வச்சுருங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிக்கோங்க. அதை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வடிகட்டின மாதிரி அந்த ரைஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா பீட்ரூட்டை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் வேணும். இந்த ரைஸு பீட்ரூட் ஜூஸ் இந்த ரெண்டையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா பிங்க் கலரில் இருக்குங்க. இது நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஃபேஸில் கண்ணுக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் நல்லா க்யூர் பண்ணுறதுக்கு தாங்க இது யூஸ் ஆகுது. இதில் ரைஸ் சேர்க்கறதுனால ஃபேஸை வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஃபேஸும் பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. ஃபேஷியல் பண்ணதை விட சூப்பரான எஃபெக்ட் கிடைக்கும். இந்த பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிட்டீங்களா ஃபேஸில்? சாப்பாடு பீட்ரூட் ஜூஸ் ரெண்டையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபேஸில் அப்படியே நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழிச்சு 20 நிமிட்ஸ் கழித்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. நல்லா க்ளோவாக இருக்கும், கிளியராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்க டெட் செல்லாம் ரிமூவல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸாக இருக்குது. டெட் செல் ரிமூவ் ஆகிட்டாலே உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வடிதண்ணியும் ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணணும். இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த வடிதண்ணியும் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது எதுக்குன்னா நம்மளோட ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகிட்டு ஃபேஸ் நல்லா டைட் ஆகிறதுக்கு இது நல்ல யூஸாக இருக்கும். அது மாதிரி சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா செய்யும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான க்ளோவான கிளியர் ஸ்கின் நல்லா சூப்பராக கிடைக்குங்க. இது ஃபேஷியலோட நல்லா எஃபெக்டிவானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.